யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைப்பாங்க? பொண்டாட்டிக்கு புருஷன் ஹெல்ப் பண்றான்னு நினைப்பாங்க. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நமக்குள்ள எதுவும் இருக்குங்கிற மாதிரி இல்ல. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்ல, அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன். சரி, நீ துணியை கொடு, நானே அயன் பண்ணி தரேன். ஐயோ வேண்டான்னு சொல்றல்ல சரி. என்னாச்சு நட்சத்திரா? பாருங்க அத்தை, நான் வேண்டான்னு சொன்னாலும் சரி என் ட்ரெஸ் அயன் பண்ணி தரேன்னு சொல்றான். இது என்னடா சரி, பொண்டாட்டியோட துணியை புருஷன் எதுக்கு அயன் பண்ணணும்? இதுல நம்ம தப்பு இருக்கு. புருஷன் பொண்டாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றது இந்த காலத்துல காமன் ஆயிடுச்சுல. அத காமன் ஆயிடுச்சுன்னு சொல்றான்ல நட்சத்திரா, நீ அவன் கிட்ட கொடு. என்னமோ சரி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பரவாயில்ல, கொடு கொடு கொடு. சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. ஐயோ சரி, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க மம்மி. என்னோட ஃபேவரட் சாரி. என்னாச்சு? என்ன சரி, என் ஃபேவரட் சாரி என்ன பண்ணிட்டாரு? என்னாச்சு? எப்படி பண்ணிட்டா பாருங்க. வேணும்னா மீராதியை நீங்களே கேளுங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நானே ஹைட் பண்ணி தரேன்னு என் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டான். என்ன மீரா? ஆமா வாங்கனா அண்ணி. ஆனா அவன் செரி, டேய் செரி, செரி, டேய் செரி, செரி. அத்தை, அழாத என்னாச்சு அத்தை? நட்சத்திரா. என்னடா இது? என்ன இது? என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? அவளை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? என் பொண்ணை என் உயிரை விட அதிகமா நான் பாத்துக்கிட்டேனேடா. இப்ப நீ அவளை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அத்தை, நான் உண்மையா சொல்றேன் அத்தை. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் அது எல்லாத்தையும் நீட்டா தான் அயன் பண்ணி வச்சேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்பி வரதுக்குள்ள நடிக்கிறத முதல்ல நிறுத்து. எங்கடா உன் அப்பா? எங்க சொல்லுடா. எங்க போன? கேபி, கேபி. இருந்தாலும் உன்னை பெத்தவங்கள சொல்லணும். என் சோபாவை கொன்னது ஒரு பொம்பளை, ஒரு பொம்பளை, ஒரு பொம்பளை. கொலை பண்ணது ஒரு பொம்பளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் எதுக்குப்பா மௌனமா இருக்கீங்க? அவளை கொன்னிடுங்கப்பா. கொலை பண்ணது ஒரு பொம்பளைன்னு தெரியுமா? ஆனா அந்த பொம்பளை யாருங்கிறது இன்னும் தெரியலமா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐ கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு. அவர் தான் சொன்னாரு, என் சோபாவோடது ஆக்சிடென்டல் டெத் கிடையாது, அது ஒரு மர்டர்னு. அவரு ஏதோ ஒரு பலமான சாட்சியை பார்த்திருக்காருன்னு எனக்கும் தோணுச்சுமா. நினைச்ச மாதிரியே அந்த எஸ்ஐ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாரு. ஆனா நான் அங்க போறதுக்குள்ள அந்த எஸ்ஐய யாரோ கொன்னுட்டாங்க. மாமா, அப்படின்னா நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா மாமா? சேச்சே, உன்னை எதுக்கு சந்தேகப்பட போறா பூர்வா? சித்திய தவிர உங்க போன் கால வேற யாரு கேட்டிருப்பாங்கப்பா? ஏன் உன் அப்பாவோட போன் காலை கேட்டுதான் எஸ்ஐய கொலை பண்ணாங்கன்னு நீ எப்படி நினைக்கலாம்? அந்த பக்கத்துல இருந்து எஸ்ஐ பேசினது கேட்டு அங்க யாராவது கொலை பண்ணிருக்கலாம்ல?
அதுவும் லாஜிக் தானம்மா. தேவையில்லாம உன் சித்திய சந்தேகப்படாத பூமி. உன் அம்மானா உன்னோட சித்திக்கு உயிர். அவ உயிரை அவளே எடுக்கணும்னு எப்படிமா நினைப்பா? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த எஸ்ஐ கொலை பண்ணவளோட வளையல் கிடைச்சிருக்கு. அத உன்னோட சித்தியோட கையில போட சொல்லி டிஎஸ்பி டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனா உன் சித்தி கைக்கு அந்த வளையல் செட் ஆகவே இல்லை. தேவையில்லாம சந்தேகங்களை வளர்த்துக்கிட்டு உன்னோட சித்திய தேவையில்லாம வெறுக்காதம்மா. ஆனா இந்த சண்டை ஆரம்பிச்சதுக்கு காரணம் சரி இப்போ எரிச்ச நட்சத்திராவோட புடவனாலதான். டே சரி, இந்த மாதிரி சைக்கோ வேலையெல்லாம் மறுபடியும் பண்ணக்கூடாது. மாமா பண்ணன்னு வச்சுக்கோ, என் தங்கச்சியோட புருஷன் தானேன்னு உன் அப்பாவை விட்டு வச்சிருக்கிற மாதிரி என் பொண்ணோட புருஷன் தான்னு உன்னையும் அப்படி விட்டு வச்சிருவேன்னு நினைக்காத. ஜாக்கிரதையா நடந்துக்கோ. பூமி, அது என்னமோ தெரியல, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் முன்னையோ பின்னையோ போட்டு தள்ளுறது மட்டும் கன்ஃபார்ம் பாத்துக்கோ. குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி பயமா தான் இருக்கும். அப்படியே அதை பண்ணிட்டே போனா உன்ன மாதிரியே திடமான தைரியம் வந்துரும். அதான் ஏதோ ஒரு நாள் நீ செஞ்ச தப்ப பிடிபட வைக்கும். நீ மாட்டிக்க போற ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுன்னு எனக்கு தோணுதா பூர்வா? எதுவா இருந்தாலும் நடக்கிறத பத்தி பேசு பூமி. நடக்காத உன் கற்பனைகளுக்கெல்லாம் டைம் பாஸுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அது எனக்கு தேவையில்லாத டைம் வேஸ்ட். அப்போ சட்டத்தால உன்னை பிடிக்க முடியாதுன்னு சொல்ற? நோ டவுட், பிடிக்க வாய்ப்பே இல்ல. எஸ்ஐயே போய் சேர்ந்துட்டான். அவனு சட்டத்தோட ஒரு பகுதி தானே. சரி, போலீஸ் வேணா உன்னை பிடிக்க முடியாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை பிடிப்பேன். எப்படி? நீ தானே சொன்ன எஸ்ஐய யாரையோ வச்சு கொலை பண்ணன்னு. முதல்ல அவளை பிடிக்கிறேன். அவ வாயாலேயே உன் பேரை சொல்ல வச்சு உனக்கு ஜெயில் கம்பிகளை என்ற அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். அப்போ நீ ஐயோ கொலை பண்றேன்னு சேலஞ்ச் பண்ண பூமி வெளியிலே இருக்காளேன்னு ஒப்பாரி வைக்கிற மாதிரி பண்ற. அப்படி நான் பண்ணல, என் பேரு பூமியே இல்ல.